ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து விவேகானந்தா விஷன் ஸ்கூல்லேருந்து கால் பண்ணி ஸ்கில் டேக்கு வந்து எங்கள் ஸ்கூல் பசங்களுக்கு வந்து ஆரி ஒர்க் பற்றி நீங்கள் சொல்லிக் கொடுங்கன்ற மாதிரி நமக்கு வந்து கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து எப்போ என்ன டேட் கேட்கும்போது எனக்கு மறுநாள் மார்னிங்கே வந்து நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னும் போது நம்ம மறுநாள் மார்னிங் 10 o'clock அளவில் ஸ்கூலுக்கு வந்து நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பேசிக் என்னென்ன நம்ம எடுத்துகிட்டு போவோமோ ஆரி ஒர்க்கில் எல்லா மெட்டீரியல்ஸும் நம்ம எடுத்துகிட்டு அந்த ஸ்கூலுக்கு வந்து போயாச்சு. 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம போயிட்டு நம்ம எடுத்துகிட்டு போன மெட்டீரியல் எல்லாம் வச்சுட்டு நான் என்னென்ன மெட்டீரியல் எடுத்துகிட்டு போனேன், பசங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள். பசங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் எடுத்ததுலேருந்து ஃப்ரேம் போட்டதுலேருந்து ஃபுல்லாகவே எப்படி அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், நான் என்ன த்ரெட் யூஸ் பண்ணுறேன், என்ன நீடில் யூஸ் பண்ணுறேன், எல்லாமே நான் அதில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். ஸ்டார்டிங் த்ரெட்டில் வந்து நாட் போடுறதுலேருந்து எல்லாமே டீட்டெயிலிங்காக எப்படி நாட் போடணும் எல்லாமே ப்ராப்பராக சொல்லி கொடுத்துருந்தேன். என்ன பொசிஷனில் த்ரெட்டை நம்ம கையில் ஃபஸ்ட்டு வச்சு நீடியில் நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் எல்லாமே நான் ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்துருந்தேன் ஸ்டூடெண்ட்க்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அதுதான் வீடியோவில் காட்டிகிட்ருக்கேன். நான் என்ன நீடியல் யூஸ் பண்ணுறேன், நான் பர்சனலாக என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன நீடியல் கொடுக்குறேன் எல்லாமே நான் அவங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா விவேகானந்தா விஷன் திருவேற்காடு அப்படின்ற மாதிரி ஸ்கூல் நேமும் ஸ்கூல் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்ற மாதிரி அதுக்கான ப்ளேஸும் கேட்டிருந்தாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாகவே சுகர் பீட்ஸில் வந்து கொடுத்து ஒர்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருந்தோம். அவங்களுக்கு கூட அம்மாவையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அம்மா வந்து ஃபுல்லாகவே சுகர் பீட்ஸ் லோட் பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எப்படி பிளான் பண்ணோன்னா 2 பேருமே ஒர்க் வந்து போடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணி போனோமே. பட் அங்கே வந்துட்டு எனக்கு கூட ஹெல்ப்புக்கு தேவைப்பட்டதுனால அம்மா வந்து சுகர் பீட்ஸ் வந்து லோட் பண்ணி கொடுக்க நான் சீக்கிரமாக போட்டு முடிக்கிற மாதிரி இருந்தது. மொத்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 45 minutes கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அதுக்கப்புறமா அவங்க வேறு இதில் இருந்துட்டு ஆள் வந்துடுவாங்க நீட்டு. ஸோ நம்ம அவங்களுக்கு வந்து அந்த 45 minutesல வந்து நம்ம அந்த ஸ்கூல் நேமும் அந்த ஸ்கூல் இருக்கிற இடமும் பிடிச்சி எல்லாத்தையுமே ஒர்க் முடித்து கொடுக்குற மாதிரி அவங்க பேசியிருந்தால் நம்ம கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்தோம். நான் வந்து போகும்போது நிறைய அயன் நீடில்ஸ் கொண்டுட்டு போனதுனால எனக்கு ஈஸியாக இருந்தது லோடிங் பண்ணி ஒர்க் போடுறதுக்கு. பசங்க வந்து சும்மா சொல்லக்கூடாது, பசங்க வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. நான் என்ன நீடில் யூஸ் பண்ணுறேன், என்ன த்ரெட் யூஸ் பண்ணுறேன், என்ன கிளாத்து, இந்த கிளாத்தை தான் நீங்கள் போட முடியுமா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்கள் ஷாப் எங்கே இருக்குது, நிறைய கொஷின்ஸ். சின்ன பசங்களாக இருந்தாலுமே பெரியவங்க கிளாஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கேட்காத கேள்விங்கள்லாம் ஸ்கூலில் இருக்க அந்த குட்டி பசங்க வந்து அவ்வளோ டீட்டெயிலிங்காக எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணுன்றதில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது எனக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், விவேகானந்தா விஷன் ஸ்கூல் திருவேற்காடு அப்படின்ற மாதிரி அவங்க நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸ்ட்ரைட் லைனில் கொடுத்தா அந்தளவுக்கு அளவு பத்தாதுன்னிட்டு அம்மா வந்துட்டு இந்த மாதிரி கர்வ் பேட்டர்னில் போயிடலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ நம்ம அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எழுதிட்டு. சின்ன சின்ன விஷயம் கூட பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஒவ்வொரு லெட்டர்ஸ் முடிக்கும் போதுமே ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் என்னென்னா இதுக்கு எவ்வளோ பீட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, என்ன பிராண்ட் பீட்ஸ் போடுறீங்க எல்லாமே கேட்டாங்க அவங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ நான் வந்துட்டு ஃப்ரேமில் வந்து சுகர் பீட்ஸ் வச்சு லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபுல்லாகவே ஒர்க்கில். ஃபஸ்ட்டு என்னென்னா நாங்கள் த்ரெட்டு தான் பேசிட்டு போனோமே, த்ரெட்டில் சும்மா ஒர்க் பண்ணி காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் வந்து த்ரெட்டுன்னும் போது அந்தளவுக்கு கரெக்டாக அவ்வளோ கிளியராக தெரியாதுன்றதுனால பீட்ஸில் போயிடலாம் அப்படின்னும் போது நான் சும்மா ஒரு ஆப்ஷனலாக தான் சுகர் பீட்ஸ் கொண்டுட்டு போனேனே. ஆனால் அது மெயினாகவே இப்போ அதுதான்
நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து நம்மளை கூப்பிட்டு ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம உட்கார வச்சு நம்மளை ஒரே டைமில் செமினார் மாதிரி எடுக்க வச்சு ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் அந்த கிளாஸை. கொஞ்ச நேரம் அம்மா எடுத்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைமில் வந்துட்டு பசங்க ஒரே இடம் நாங்கள் லோட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நாங்கள் ஒவ்வொரு வாய்ப்பு கொடுத்தோம். அது மூலயமா அவங்களுக்குமே இந்த பீட்ஸ்னால் இப்படி தான் லோட் பண்ணோன்ற ஒரு இதுவுமே மைண்ட் செட்டில் வந்துருச்சு. ஆரி ஒர்க்கை பற்றி நம்ம லாஸ்ட்டாக அங்கே நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு நம்ம கேட்கும்போது அம்மாவோட ப்ளவுஸ்லாம் பார்த்துருக்கோம் ஆரி ஒர்க்னா என்னன்னுட்டு. ஆனால் அது இப்படி தான் போடுறாங்கன்ற ப்ரொசீஜர் தெரியாது. இன்றைக்கி பார்க்கும்போது அந்த ப்ளவுஸ் இவ்வளோ ஒர்க் பண்ணி தான் மேக் பண்ணுறாங்கன்னும் போது ரொம்பவே பெரிய விஷயமா தெரியுது. இது ரொம்பவே ஹார்ட் ஒர்க் தான் அப்படின்றத பசங்க வந்து அவங்களோட ரிவ்யூவாக நமக்கு கொடுத்தாங்க. நான் இப்பயும் சொல்கிறது என்னென்னா, நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோன்றதை விட எந்த மெட்டீரியல்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். நான் அங்கே கொண்டு போகும்போது சுகர் பீட் பிராண்டட் சுகர் பீடாக கொண்டு போனதுனால எனக்கு அதோட அவுட்லுக் வந்து நல்லாவே கிடச்சிது. நான் எப்பயும் போல் ப்ளவுஸ்க்கு என்ன சுகர் பீட் யூஸ் பண்ணுறனோ அதையே தான் கொண்டுட்டு போயிருந்தேனே. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனல் லைக்கை ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆரி ஒர்க்கில் எதனா டவுட் இருந்ததுன்னா நான் போடுற வீடியோஸ் கீழே எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த விவேகானந்தா விஷன் ஸ்கூலுக்கு தேங்க்யூ ஸோ மச்.